சார் என் பேர் சியாது. நான் வந்து எவரெஸ்ட் ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். 1ஆம் எக் சென்ட்ரல். அப்போது அங்கே 1ஆம் வந்து காலைல 4 மணிக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் படுக்கிற ஒருத்தர் என் ஹோட்டலுக்கு டக்குன்னு வந்து என் மொபைலு, கம்பெனி மொபைல் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறார் சார். நான் அப்போது கீழே வந்து மொபைல் சார்ஜர் போட்ட மொபைலை 5 மணிக்கு வந்து கீழே எடுக்க வரும்போது மொபைலை காணோம். நான் அப்போ கேமரா செக் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் உள்ளே இருந்து வந்து பிச்சை கேட்குற மாதிரி உள்ளே வந்து என் மொபைலை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வெளியே போகிறத நான் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தேன் சார். உடனே வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், மேடம் இந்த மாதிரி என் மொபைலை இப்போ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நடந்து தான் போயிருக்கேன். G2 பெரியமேடு. அங்கே வந்து என் மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேடம், நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஸ்டேஷனில் யாருமே இல்லை, காலைல 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க மேடம். காலைல 10 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி திரும்ப போகும்போது 10 மணிக்கு வந்து இங்கே எல்லாருமே ஐபிஎல் மேட்சுக்காக போயிருக்காங்கப்பா, அங்கே பெந்த கொஸ்து அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க, யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, நீ அடுத்த நாள் வா, அடுத்த நாள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு நான் கொண்டு கொடுக்கும்போது, நீ கம்ப்ளைண்ட் வந்து இதாக இருக்குது, நீங்கள் வந்து மாற்றி எழுதுங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மொபைல் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ வந்து நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறது மாதிரியே ஸ்டேஷனில் வச்சு எழுதுனேன் சார். எழுதி வந்து இந்த மாதிரி மொபைல் வந்து எனக்கு 2 மொபைல், இஎம்ஐ நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் காப்பிக்கு வேண்டி நான் ஒரு 4-5 நாளாக வந்து திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு போகிறேன். அவங்க சிஎஸ்ஆர் காப்பி தரவே இல்லை லாஸ்ட் வரைக்குமே. அப்போ வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் இன்னொரு கம்ப்ளைண்ட் எழுதி, சார் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பியும் தரல, எனக்கு வேலையிலையும் இந்த இந்த இஷ்யூனால எனக்கு வேலையிலையும் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அந்த ஃபோனு கம்ப்ளைண்ட்டு கொஞ்சம் இது பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்னை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரிஞ்சதில்ல அவனுக்கு, நீ வந்து சிஎஸ்ஆர் காப்பிக்கு வேண்டி இங்கே தான் வரணும், நான் சொல்கிற மாதிரி நீ கம்ப்ளைண்ட் எழுது அப்படின்னு சொல்லி எஸ்ஐ வந்து உன் மொபைலை வந்து நீ கீழே வச்சுட்டு போயிட்ட, உன் ஹோட்டலில் லாக்கு கிடையாது, திரும்ப வந்து பார்க்கும்போது உன் மொபைலை காணும் அப்படின்னு. தேவராஜ். அப்போ வந்து உன் மொபைலை காணும், அந்த மாதிரி எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இப்படி மொட்டையால என்னால் எழுத முடியாது, எங்களுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் என்ன என்ன இருந்ததோ நான் ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது, அக்யூஸ்ட் உங்களுக்கு நான் காட்டிட்டேன், அதையும் மென்ஷன் பண்ண சொன்னால் அதெல்லாம் மென்ஷன் பண்ண முடியும், நான் சொல்கிற மாதிரி எழுது அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் போலீஸுக்கிட்ட வந்து இவன்ட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நம்ம ரிப்ளைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க சார். அந்த ரிப்ளைல பார்த்துக்கலாம்னா என்னன்னு எனக்கும் தெரியும் சார். அதாவது மொட்டையா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை, சும்மா சொல்கிறான் சார், அந்த மாதிரி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க. அதனால நான் இல்லை சார் எனக்கு மென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதும், இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ எனக்கு பிரதர் ஒருத்தர் லைனில் வந்து ஃபோனை கொடுங்க நான் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொன்னோன்னா ஃபோனை வாங்கவே இல்லை அவங்க. என்னை போட்டு ஃபோன்லாம் பேச முடியாது, நான் சொல்கிற மாதிரி எழுது அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி என்னால் எழுத முடியாது சார், நான் நாளைக்கு வந்து நான் வந்து என் பிரதரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி நான் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நான் அந்த அக்யூஸ்டை வந்து டெய்லி நான் தேடிட்டு தான் சார் இருக்கேன். போலீஸ் சைட்லேருந்து அவங்க எனக்கு ப்ராப்பர், நான் கோயம்பேடு, சென்ட்ரல், எக்மோர், அப்புறம் டி நகர், இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு நாளைக்கு நான் என் ஒர்க் முடிச்சு ஒரு 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் தேடுறேன் சார். அப்போ எனக்கு இந்த அக்யூஸ்ட் நான் டெய்லி வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் சார். ஒவ்வொருத்தர் ரோட்டில் இந்த பிளாட்ஃபார்மில் படுக்கிறவங்க எனக்கு டவுட் இருந்தேன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். அந்த மாதிரி அந்த வீடியோ மைண்ட் செட்டில் கரெக்டாக நான் அவரை பார்த்தது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான் என் மொபைலை எடுத்தார் அப்படின்னு. அவரை நான் கண்டுபிடிச்சதும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் மேமுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கல. எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கல. அவங்கள அப்படியே என் பைக்கை ரோட்லேயே விட்டு நான் ஆட்டோவில் ஏற்றி திரும்ப நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு, நான் என் ஹோட்டல் ஸ்டாஃப்ட நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நான் ஸ்டேஷனில் போய் யாரையா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் நான் அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டேன், என் மொபைல் அவன் எங்கே வச்சிருக்கான்னு என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டா சார், நீங்கள் கொஞ்சம் வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. உன்னை ஸ்டேஷனில் இன்னைக்கு யாரும் இல்லைப்பா, நீ போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம், கீழே யாராவது இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு பாரு, மேலே கிரைமு, கீழே வந்து வேற செக்ஷன் ஏதோ இருக்கு. அப்போ கீழே போயிட்டு நான் 2 பேர் வாங்க சார், கொஞ்சம் ஒரு அக்யூஸ்ட் கூப்பிட்டு வரணும். அவங்க சொன்னாங்க, மேலே இருந்து சொல்லாம நாங்கள் யாருமே வரமாட்டோம் அப்படின்னு. ஆமா சரி, இப்போ அந்த இதுல இப்போ இவங்களை எப்படி கேட்ச் பண்ணீங்க, எங்கெங்க போனீங்க சார்? நான் வந்து டி நகர்ல போகும்போது இவர் அதே மாதிரி அந்த ஃபுட்டேஜில் வர்றது மாதிரி ஒவ்வொருத்தட்டையே வந்து பிச்சை கேட்குற மாதிரி அந்த மாதிரி ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்தாரு சார். நான் அப்போ வந்து அவரை பார்த்ததுமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட டீட்டெயில் எல்லாமே. கேட்டதுமே அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. நான் முதல்ல எடுக்கலைன்னு சொன்னதும் ஃபுட்டேஜை பார்த்ததும் அவங்க வந்து இல்லப்பா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். உடனே வந்து நான் நேராக வந்து ஸ்டேஷனுக்கு தான் சார் கூப்பிட்டு போனேன். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் என் ஹோட்டலில் அவங்கள வச்சுட்டு நான் வந்து ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி. ஃபோன் கொடுத்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐ சாரை கூப்பிட்டு போனேன். அவங்கள கூப்பிட்டப்போ அவங்க வரல. அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸர் மறுபடியும் கால் பண்ணி சொல்லி, சார் இந்த மாதிரி எனக்கு யாருமே வந்து வரமாட்டேங்க கூட, நான் அக்யூஸ்டை நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன உடனே அந்த வர முடியாதுன்னு சொன்ன எஸ்ஐ வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே வந்து நான் வந்து சரி சார் நீங்கள் வாங்க நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போகிறேன். போனதும் அவங்க என் கூட வந்துட்டு அந்த கடையை அவன் காட்டுறா, அந்த அந்த கொடுத்த ஆளை எல்லாரையுமே காட்டிட்டான். இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட போனால் கிடைக்காது அந்த மொபைலு, அந்த மாதிரி என்ன பிளைம் பண்ணி என்ன மறுபடியும் கூப்பிட்டு வராங்க சார் ஆட்டோவில். நான் அந்த அக்யூஸ் கூட வந்துட்டு, சார் இந்த
அந்த எஸ்ஐ சார் தான் சொல்றாரு, அது நம்ம கிடைக்காத அந்த மொபைல், அது இங்கெல்லாம் வந்தால் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா அந்த மாதிரி. ஆமா. அப்போ வந்து நான் இது சார், அப்போ என்ன சார் இது, அப்போ பர்மா பஜாரா அந்த அந்த இடத்து பேரு, அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா அப்போ யார் மொபைலுமே கிடைக்காதா சார்? எங்க 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 இடத்துல எல்லாம் ஒரு மொபைல, ஒரு திருட்டு மொபைல ஒருத்தன் வாங்கினான்னா அவன் கடையே சீஸ் பண்ணிடுவாங்கன்னு பயந்து யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ தைரியமா அதை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோனு கூட வேண்டாம் சார், இன்னொரு வாட்டி ஒருத்தன் மொபைல் வந்து இப்படி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கொடுக்காம இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுங்க. கொடுத்தாப்புல எங்க 500 1,50,000 ரூபா மொபைல் 500 ரூபான்னு கொண்டு கொடுத்துருக்காரு சார். பில் எல்லாமே இருக்கு சார். பில்லு அவர் 2 நாள்ல வந்து சார் வந்து அவங்க டீமை வச்சு இது பண்ணி எனக்கு அது கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே சொல்லல சார். பதில் சொல்லல. எஸ்ஐ சார் எதுவுமே பேசல சார். ஏசி சார் தான் வந்து நேற்று நைட்டு கூப்பிட்டு விஷயத்தையெல்லாம் கேட்டாங்க, என்ன நடந்ததுன்னு எல்லாமே என்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கி ஒரு 2 நாள் என் டீமுக்கு நான் சொல்லியிருக்கேன், 2 நாளில் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லி. பேசுறோங்க சலீம் சார்.